இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க போகிறோம். இப்போது புட்டுக்குழலில் செட் பண்ணிக்கலாம். புட்டுக்குழல் எடுத்துக்கோங்க, அதோட சில்லு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய் பூ, கொஞ்சம் கொழுக்கட்டை, கொஞ்சமாக தேங்காய் பூ, கொஞ்சம் கொழுக்கட்டை மாவு, கடைசியாக தேங்காய் பூ வச்சு செட் பண்ணிக்கிறோம். புட்டுக்குழலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ புட்டுக்குழலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸுக்கு வேக விட போகிறோம். இப்படி குழலில் புகை வந்துருச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே புட்டு செய்கிற மாதிரியே கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதில் தேங்காய் பூலாம் ஆட் பண்ணுறதுனால இது சாப்பிடவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை.